வணக்கம். நம்ம இன்னைக்கு பெர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் அண்ட் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கர்வ் எப்படி இருக்குன்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அண்ட் பெர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்னால் என்னன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பெர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அப்படின்னா என்னன்றதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம அப்படின்னா என்னன்றது பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம இப்போ இங்கே வந்து இன்சுலின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கலாம். இன்சுலின் டேப்லெட்ஸ். ஸோ இன்சுலின் டேப்லெட்ஸ்ன்றது சுகருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி ரொம்ப ஒரு எசென்ஷியலான டேப்லெட் ஃபார் ட்ரீட்டிங் சுகர். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போது இன்சுலின் டேப்லெட்னால் என்ன, அது வந்து கன்ஃபார்மாக எடுத்தே ஆகணும், நெசசிட்டி. பிகாஸ் ஃபார் இதை க்யூர் பண்ணால் நம்ம இன்சுலின் டேப்லெட் எடுத்து தான் ஆகும். ஸோ நம்ம எவ்வளோ தான் விலை ஏறினாலும் விலை இறங்கினாலும் அது ஒரே லெவலில் தான் நம்ம கன்சியூம் பண்ணிகிட்ருப்போம். லெட்ஸே நம்ம வந்து ஒரு இன்சுலின் டேப்லெட் வந்து 5 ரூபாய்க்கு விற்றுச்சுன்னா நம்ம 50 குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறோம். இப்போ லெட்ஸே அது வந்து விலை வந்து 1 ரூபா ஆச்சுனாலும் நம்ம வந்து 50 தான் வாங்குவோம். இப்போ அதே விலை வந்து 100 ரூபானாலும் 50 தான் வாங்குவோம். ஏன்னா 50க்கு மேலேயே நம்ம போட்டால் நமக்கு நல்லதில்லை, 50க்கு கீழே சாப்பிட்டாலும் நல்லதில்லை. ஸோ நம்ம வந்து குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறது இங்கே ஒரே லெவலில் தான் டிமாண்ட் பண்ணுறோம். ஸோ இன்எலாஸ்டிக்னால் நம்ம என்னென்னு பார்த்துருந்தோம், ப்ரைஸ் எவ்வளோ மாறினாலும் அது வந்து குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறது அவ்வளோ மாற்றலைன்னா அது வந்து நம்ம இன்எலாஸ்டிக்னு பார்த்தோம். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா அப்படியே ஆல்மோஸ்ட் இந்த கர்வே வந்து நம்ம இங்கே வந்து பாருங்கள், லோ இது வந்து இன்எலாஸ்டிக்கோட கர்வ், இது வந்து லைட்டாக இப்படி இருக்குது. ஆனால் இந்த பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் வந்து ஆல்மோஸ்ட் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே வெர்டிக்கலாக இருக்கும். ஸோ அதான் வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கோட எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கர்வ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இங்கே இதுக்கு எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் கேல்குலேட் பண்ண பார்க்கலாம். பாருங்கள், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் அப்சல்யூட் வேல்யூ கேல்குலேட் பண்ணோம்னா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், சேஞ்ச் இன் குவான்டிட்டி. ஸோ பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி எவ்வளோ, பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் குவான்டிட்டி டிவைடட் பை பர்சன்டேஜ் சேஞ்ச் இன் ப்ரைஸ். ஸோ இங்கே வந்து இப்போ நம்ம இந்த சினேரியோக்கு எடுத்துக்கலாமா, இந்த ஃபஸ்ட் 1லேருந்து 5க்கு ஏறும்போது என்ன ஆகுதுன்னு, சேஞ்ச் இன் குவான்டிட்டி பார்த்தீங்கன்னா 50 - 50 0 ஆயிரும். ஸோ டிவைடட் பை இது வந்து எப்படி இருக்கும், 5 - 1 4 ஆகும், டிவைடட் பை 1 × 100. ஸோ என்ன பண்ணாலும் ஓகே ஆல்மோஸ்ட். ஆனால் ஃபைனலாக என்ன, மேலே 0 டிவைடட் பை எதாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து 0வாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கோட டிமாண்ட் வந்து எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து அப்சல்யூட் வேல்யூ 0, குவான்டிட்டியே மாறாது எவ்வளோ, அதாவது ஆல்மோஸ்ட் சேஞ்சே ஆகாதுன்ற மாதிரி. ஸோ இப்போ நம்ம இதை ப்ளாட் பண்ணி பார்க்கலாமே. இங்கே பாருங்கள், 1 இதை ப்ளாட் பண்ணோன்னா 50,1. ஸோ 50,1 இங்கே இருக்கும். அண்ட் இங்கே பாருங்கள் 50,5 இங்கே வரும். அண்ட் அப்படியே மேலே இங்கே 100 இங்கே அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா 100. ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் எப்படி இருக்கும், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல்மோஸ்ட் இப்படி ஒரு வெர்டிக்கல் லைன் மாதிரியே இருக்குது பாருங்கள். ஸோ வெர்டிக்கலாக இருந்ததுனாலே அது வந்து அதோட டிமாண்ட் வந்து ரொம்பலாம் மாறாதுன்ற மாதிரி. ப்ரைஸ் எவ்வளோ தான் மாறினாலும் நம்ம அதை டிமாண்ட் பண்ணுறது ஒரே லெவலில் தான் டிமாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். ஸோ சேஞ்ச் இன் ப்ரைஸ் வந்து நம்ம குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறது சேஞ்ச் பண்ணாமல் இருந்ததுன்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். வென் அது பேசிக்கலி லோ எலாஸ்டிக் ஆர் இன்எலாஸ்டிக்னு சொல்லுவோம். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னால் அதோட அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து 0வாக இருக்கும் ப்ரைஸோடது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா என்னென்று பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸே நம்ம வந்து இங்கே ஒரு 2 வெண்டிங் மிஷின் இருக்குது. ஒன்று வந்து கோக்கு, இன்னொன்று வந்து பெப்சி. ஓகேவா? ஸோ நம்ம வந்து லெட்ஸே நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார் இமேஜினேஷன் சேனல். ஓகேவா? 1 ரூபாய்க்கு ஒரு கோக் விற்கிது அண்டு நம்ம அதை 50 டிமாண்ட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ லெட்ஸே கோக் வந்து அதோட விலையை வந்து கம்மி பண்ணுறாங்க. 1 ரூபாலேருந்து 0.75 பைசேக்கு கம்மி பண்ணாங்கன்னா என்ன ஆகும், நிறையா அதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ 100 நிறையா வாங்குவாங்க. ஸோ அதில் குவான்டிட்டி டிமாண்ட் பண்ணுறதுனால 50 ஆகுது. இப்போ அதே வந்து அவங்க லைட்டாக விலை ஏற்றுறாங்க, 1 ரூபா 25 பைசா எக்ஸ்ட்ரா ஆக்கினாங்கன்னா 25 பைசா தான் எக்ஸ்ட்ரா ஆக்குறாங்க. ஸோ என்ன ஆகும், எல்லாம் இந்த கோக்கை விட்டுட்டு அந்த பெப்சிக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து கோக்கோ குவான்டிட்டி டிமாண்ட் வந்து ஆல்மோஸ்ட் 0 ஆயிரும். ஏன்னா கொஞ்சமாக தான் இங்கே நம்ம 25 பைசா தான் விலை ஏற்றிருக்கோம். ஆனால் வந்து எல்லாம் இதை விட்டுட்டு அதுக்கு போயிடுவாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு போயிடுவாங்க. ஏன்டா நம்ம எக்ஸ்ட்ரா அதான் ஒரே மாதிரி தானே இருக்குது, எதுக்கு நம்ம இது கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதுக்கு போயிடுவாங்க. ஸோ இங்கே வந்து நம்ம லைட்டாக ப்ரைஸை சேஞ்ச் பண்ணுறதால ஆனால் குவான்டிட்டி எவ்வளோ மாறுது பாருங்கள். இங்கே வந்து 50லேருந்து 100 போடு, 50லேருந்து 0 வருது. ஸோ இங்கே வந்து ரொம்ப அப்படியே ப்ரைஸ் சென்சிட்டிவாக இருக்குது. ப்ரைஸ் சென்சிட்டிவ்னா என்ன, அந்த ப்ரைஸ் வந்து அந்த குவான்டிட்டி டிமாண்டோட ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அதால் வந்து இப்போ இதை ப்ளாட் பண்ண பாருங்கள். ஸோ இங்கே வந்து 50,1 இங்கே இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து ஹரிசாண்டலாக இருக்கும். அப்படியே 1,25 இருக்கும்போது இந்த இடத்துல 1,25 இருக்கும்னு வச்சுக்கோங்க. 1.25 இங்கே இருக்கும். ஸோ இப்படி இங்கே வந்து 1 0.75 வந்து இந்த இடத்துல இருக்கும்னு வச்சுக்கோங்க.
0.75க்கு வந்து 100 இருக்குது. ஸோ இந்த இடத்துல 0.75 இந்த இடத்துல இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து இது ஒரு ஹரிசாண்டல் கர்வாக இருக்குது பாருங்கள், ஹரிசாண்டலாக இருக்கும் அப்படியே. ஸோ பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கில் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அதே மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்டோட ப்ரைஸ், எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வேல்யூ வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஏன்னா வந்து லைட்டாக இங்கே மாறினாலும் நம்மளோட குவான்டிட்டி டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக மாறிடும். ஸோ அதால் வந்து ப்ரைஸ் அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் ப்ரைஸ் எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னா இந்த கர்வ் வந்து அப்படியே ஆல்மோஸ்ட் ஹரிசாண்டலாக இருக்கும். இதே வந்து அந்த அப்சல்யூட் வேல்யூ வந்து 0 வந்துச்சுன்னா அது வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கான ஒரு ப்ராடக்ட். ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் அண்ட் எலாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ்.